ஹாய் ஆல் ஆஃப் யூ, வணக்கம் எல்லாத்துக்கும். மைக்ரோபயாலஜி எடுத்து படிக்க போகிறவங்களுக்கான ஒரு பேசிக் நாலேஜ் அதுக்கப்புறம் ஜேர்னிக்காக தான் இந்த ஒரு ஷார்ட் கிளிப் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். என்னன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு மைக்ரோபயாலஜி எடுக்கணும் அப்படின்னா 12th என்ன பண்ணியிருக்கணும், பயோ சயின்ஸ், அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த மாதிரியான பேசிக் க்ரைட்டீரியாவை நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் மைக்ரோபயாலஜி எடுத்து படிக்கலாம். மைக்ரோபயாலஜிக்கு கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லியும் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக இருக்குது. இப்போ இருக்கிற கோவிட் சுச்சுவேஷனில் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்லேயே ஆகட்டும், ஸ்டேட் பப்ளிக் யூனிவர்சிட்டிலே ஆகட்டும், நீங்கள் எங்கே பண்ணீங்கன்னாலுமே உங்களுக்கான கெரியர் அப்படிங்கிறது இருக்குது இந்த கோவிட் சுச்சுவேஷனில். ஏன்னா மைக்ரோப்ஸ் இல்லாத ஒரு இண்டஸ்ட்ரியே இல்லை இல்லையா? ஃபுட் ஆகட்டும், அக்ரி ஆகட்டும், உங்களுக்கு கண்டிப்பாக டிமாண்ட்லாம் இருக்குது, ஹை டிமாண்ட் தான். அதனால ஒரு கவலையும் வேணாம், நீங்கள் கண்டிப்பாக மைக்ரோபயாலஜி எடுத்து படிக்கலாம். மைக்ரோபயாலஜி அப்படிங்கும்போது நீங்கள் எடுத்து எப்படியோ உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா லெபார்டரியிலேருந்து, லெக்சர்ஸ்லேருந்து, வைரஸ், ஃபங்கை, அதுக்கப்புறம் பாக்டீரியா, அதுக்கப்புறம் புரோட்டோசோவா, இந்த மாதிரி நிறைய படிப்பீங்க. உங்களுக்கான கோர் சப்ஜெக்ட் அப்படின்னு பார்க்கும்போதும் பயோபிசிக்ஸ், பயோ கெமிஸ்ட்ரி, பயோ மேத்தமேட்டிக்ஸ், இண்டஸ்ட்ரியல் மைக்ரோபயாலஜி, இந்த மாதிரி லாட்ஸ் ஆஃப் பேப்பர்ஸ் நீங்கள் படிக்க வேண்டியதாக இருக்கும். ஜெனடிக்ஸ் ஆல்சோ படிப்பீங்க இந்த 3 years டியூரேஷனில். ஸோ லெபார்டரியிலேருந்து மைக்ரோஸ்கோப், ஸ்லைடு கூடயே நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, உங்கள் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க இல்லையா? ஸோ ஹாப்பி அன்ஃபர்கெட்டபிள் மொமெண்ட் தான் உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா வந்து நம்ம ரூல்ஸ் போட்டாலும் அதை என்ன பண்ணிகிட்டே இருப்போம், பிரேக் பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஸ்லைடு கோட்டிங், லேப் கிளீனிங், இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு சொல்யூஷன்ஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி தான் நம்மளோட லைஃப் அப்படிங்கிற ஸ்டார்ட் ஆகும். இருந்தாலுமே நீங்கள் கொஞ்சம் என்ன பண்ணணும், சின்சியராக ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கெயின் பண்ணிக்கலாம். நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் பற்றியும் அதோட பெனிஃபிட்ஸ், காசஸ், எஃபெக்ட்ஸ் இதெல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நல்லா கெயின் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கான ஹை டிமாண்ட் இருக்கிற ஒரு கோர்ஸ் தான் இது. நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறதா இருந்தாலும் எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, அக்ரிகல்ச்சர்லேருந்து பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், அதுக்கப்புறம் மாலிகுலர் பயாலஜி, எம்பிஏ, ஜெனட்டிக்ஸ், இந்த மாதிரி என்ன வேணால் நீங்கள் பண்ணலாம். ஹையர் ஸ்டடீஸ் நீங்கள் வந்து பிஎஸ்சி முடிச்சுட்டு, ஓகேவா? இப்போ மைக்ரோபயாலஜி காலேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடுலையும் இருக்குது, அண்ணாமலையில் இருக்குது, பிஎஸ்டியில் இருக்குது, ஹிந்துஸ்தான், சாஸ்திரா, இந்த மாதிரி பெரிய பெரிய காலேஜஸ்லாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் பத்தின கவலையே இருக்காது. ஃபைனலி நீங்க இன்ட்ரெஸ்ட் இல்லாம போனீங்கன்னாலுமே உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா வந்துடும் உங்களோட லாஸ்ட் கிராஜுவேஷன் டே அப்ப. ஏன்னா அந்த மாதிரியான கோர்ஸ் தான் மைக்ரோபயாலஜி. ஸோ லாட்ஸ் ஆஃப் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃப்ரம் மீ. ஆல் தி பெஸ்ட் ஆல் ஆஃப் யூ. ஷேர் யுவர் நாலேஜ் as much as you can.